Hello students, exercise 2.5, first topic, find the modulus of the following complex numbers. So first sum என்ன இருக்கு, z1 by z2 z2 modulus இந்த வேல்யூக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். மாடுலஸ் z1 டிவைடட் பை மாடுலஸ் z2ன்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த மெத்தடில் நம்ம செப்பரேட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். செகண்ட் சம் இது நம்மளுக்கு செப்பரேட்டாக நம்ம என்ன ஃபார்மில் படிச்சிருக்கோம், z1 ப்ளஸ் z2க்கு z2 மாடுலஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி தான் கண்டிஷன் படிச்சிருக்கோம். ஈக்குவல் டுன்னு படிக்கல. ஸோ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் நம்ம எப்போவுமே என்ன இமேஜினரி வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது, ரியல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம்க்கு நம்ம படிச்சிருக்கோம் இசட் பவர் என் மாடுலஸ் அப்படிங்கும்போது மாடுலஸ் இசட் ஹோல் பவர் என் இந்த ப்ராப்பர்ட்டியும் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ராப்பர்ட்டி, z1 into z2 bar that is equal to modulus z1 modulus z2 இது நம்ம படிச்சிருக்கோம். இது செப்பரேட்டாக நம்ம ஒவ்வொரு செப்பரேட் மாடுலஸ் எடுத்து சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக போடுறது அப்படின்னா செகண்ட் சம் இதில் கான்ஜுகேட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். சரியா. ஃபஸ்ட்டு சம் டைரெக்டாக மாடுலஸ் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் கான்ஜுகேட் எடுத்துகிட்டு இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹோல் நம்பர் கிடச்சிருக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம திரும்ப மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிருக்கா, இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்துக்கும்போது மாடுலஸ் ஃபார்முலா என்ன, ரியல் வேல்யூ ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி வேல்யூ ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா இல்லையா. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 2√2ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், மாடுலஸ் இசட் பவர் என் இஸ் ஈக்குவல் டு இசட் மாடுலஸ் இசட் ஹோல் பவர் என்ற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் சைடில் சொல்லணும். ஓகேவா. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னு சொல்லியிருக்கு, ஹோல் பவர் 10ன்றதுனால இந்த ஸ்கொயர் வேல்யூ ரூட் ஆஃப் 2வை நம்ம எப்படி சொல்லுவோம், 2 பவர் 1/2ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஹோல் பவர் 10 இருக்குது, தட் மீன்ஸ் இன்ட்டு 10 கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 2 பவர் 5 கிடைக்குது. 2 பவர் 5 எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 32. நெக்ஸ்ட்டு சம் செப்பரேட் மாடுலஸ், ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 2 × 25 15 கிடச்சிருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 z2 such that mod z1 equal to mod z2 equal to 1 and z1 into z2 not equal to -1, then என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, z1 plus z2 whole divided by 1 plus z1 z2 is a real number அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா. இதுலேயும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். z1 z2 டூ கிவன் கண்டிஷன் அப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு z அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கிவன் கொஷின் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இந்த வேல்யூ ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இசட்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா. இதில் மாடுலஸ் z1 z2 வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மாடுலஸ் z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் mod z1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. தென் இந்த mod z1 ஸ்கொயரை நம்ம z இன்ட்டு z பார்னு சொல்லலாம். ஸோ z1ஓட வேல்யூ நம்மளுக்கு 1/z1 பார்னு கிடைக்கும். இந்த z1 பார் ஆப்போசிட் சைட் போகும்போது. நெக்ஸ்ட்டு z2க்கும் அதே சேம் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ z2 ஈக்குவல் டு 1/z2 பார்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டூ வேல்யூஸையும் கிவன் zன்னு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூவில் z1 வேல்யூ z2 வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டூ இட் இஸ் z1க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், z2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது, z2 z1 ஹோல் டிவைடட் பை z1 பார் z2 பார்னு கிடைக்குது. இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகே தான். நெக்ஸ்ட்டு இதோட ரெசிப்ரோக்கல், இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர்,
இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர், இது ஒரு ஃப்ராக்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது டினாமினேட்டர் வேல்யூ ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா? கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா செப்பரேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் இந்த வேல்யூவா, இதில் இருந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், Z1 + Z2 பார், Z2 ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு Z1 பார் ப்ளஸ் Z2 பார்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டை, அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோல் பாரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம செப்பரேட்டாக பார்ஸை யூஸ் பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சது, Z ஈக்குவல் டு Z பார். இது லாஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். Z ஈக்குவல் டு Z பாராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் ரியல் நம்பர்ஸாக இருக்கும். Z ஈக்குவல் டு மைனஸ் Z பாராக இருந்துச்சு அப்படின்னா இமேஜினரி வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ரியல் வேல்யூ Z இஸ் ரியல், ஸோ கிவன் ஆன்சர் இஸ் ஆல்சோ ரியல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எந்தெந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோன்றதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். இங்கே கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு, which one of the points is closest கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இருக்க டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்ஸுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும், மாடுலஸ் Z1 மைனஸ் Z2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதோட மீனிங் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிருக்கு, 9√2 கிடச்சிருக்கு. √2 வேல்யூ 1.414. நெக்ஸ்ட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 12.12 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது √2 125 கிடைக்குது. நீங்கள் டைரெக்டாக நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கனாலும் ஓகே. லாங் டிவிஷன் 125 1 1 1 0 நெக்ஸ்ட்டு டிஜிட் 25, இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இந்த கான்செப்டில் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ இது ரெண்டில் பிக்கஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுத்துகிட்டு எந்த பாயிண்ட்டு க்ளோசஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? ஏன்னா எந்த பாயிண்ட் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் சம்மில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எடுத்துக்குவோம். இந்த கண்டிஷனில் இருந்து மாடுலஸ் வேல்யூ, செப்பரேட் வேல்யூ நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க். எக்ஸாம்பிள் சம்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வேணால் அது ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணும்போது வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ விட அது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாடுலஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. சரியா? நெக்ஸ்ட்டு இதுவும் சேம் மாடலே தான், சால்வ் பண்ணிடலாம் நீங்களே. ஓகேவா? இதுவும் சேம் கண்டிஷனே எடுத்து தான் ப்ரூவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு 10th சம், ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப், ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i. இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a + ib ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z + a டிவைடட் பை 2. ஏன்றது என்ன, ரியல் வேல்யூ, ரியல் பார்ட், பின்றது இமேஜினரி பார்ட். மாடுலஸ் b அப்படின்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் b சொல்வோம் இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் இசட்ன்றது கிவன் வேல்யூவோட ஸ்கொயர் ரூட், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இது படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் z + a டிவைடட் பை 2 ப்ளஸ் i இன்ட்டு b பை மாட் b இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாட் z மைனஸ் a பை 2. இங்கே என்ன சேஞ்சஸ் இருக்குது, இங்கே மாட் z ப்ளஸ் a பை 2, இங்கே மாட் z a பை 2, இங்கே b பை b பார். இதை ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னாவே நீ சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு
கிவன் கொஷினோட மாட் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 5. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேல்யூவில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ பி மாட் இசட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/√2 ப்ளஸ் I இன்ட்டு 1/√2ன்னு கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம கிவன் கொஷினை இசட்டாக எடுத்துக்கிறோம். அதுக்கு மாடலஸ் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரியல் பார்ட் ஏ, இமேஜினரி பார்ட்டில் இருக்க நம்பர் பி வேல்யூ. ஸோ அதை கிவன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சரியா? ஸோ ஃபார்முலாவை நீங்கள் ஒவ்வொரு சம்முக்கும் எழுதுனீங்கன்னா தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? இதில் இதே மாடலில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.